தயவு செஞ்சு யாரும் சென்னை வண்டர்லாக்கு வராதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது பணம் மட்டும்தான், மக்களுடைய உயிர் தேவையே இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை டிக்கோ புயலால் அங்கங்கே பாதிப்படையுது. இதால் நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் 40 பேர் ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கால் பண்ணி கேட்டதுக்கு எல்லா ரைடும் எடுப்போம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரைடும் எடுக்க மாட்டாங்க. எது கேட்டாலும் டெக்னிக்கல் இஷ்யூ, அந்த இஷ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரைடுக்கு ஒன்று போனோம், ஒரு ஃபேமிலியோட ஏறினாங்க. ஒரு லேடி பாதியில் போய் அந்த ரைடு நின்றுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த லேடி எப்படி இறங்குவாங்க? கயிறை போட்டு பின்னாடி இருந்து இழுக்கிறாங்க. என்னங்க மனுஷனுடைய உயிர் என்னங்க அவ்வளோ ஈஸியாங்க? அவன் 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் வேனுக்கு செலவு பண்ணி அவன் ஒரு டிக்கெட் 1600 கொடுத்து வந்திருக்கிறோம். அசால்ட்டா பதில் சொல்றாங்க. இப்போ ஓடுது பாருங்க, போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் இந்த ரவுண்டுக்கு பார்க்காமலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி கொச்சிக்கும் இல்லை இது நம்ம ஹைதராபாத் இதில் பெங்களூர்லேயே நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. சென்னைக்கு வந்ததுனால தான் நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் என்ஜாய் பண்ணவே வந்தோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டோம், சார் நீங்கள் டேட்டை மாற்றி கொடுங்க தான் சொன்னோம். நீங்கள் வாங்க வாங்க கூட்டிட்டு இந்த இடத்துல வந்து மக்களோட உயிரில் நீங்கள் விளையாடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. 3000 பேர் வந்திருக்கிறாங்க, 3000 பேர் 4000 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுனாலும் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? அந்த இடத்துல பிறந்தது ஒரு ரைடு, அங்கே டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி ஏதோ நான் ஒருத்தர் மேலேருந்து குதிக்கிறானோ செத்துட்டானோ என்ன செய்வீங்க அந்த நேரத்தில்? சொல்லுங்களேன். பணத்தை குத்தெல்லாம் சரி பண்ணிட முடியுங்களா? கொஞ்சம் மனசாட்சி இருக்கணுங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ வரைக்கும் கூட அவர் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து என்ன சொல்றாரு, திருப்ப ரவுண்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்றாரு. வீடியோ எடுத்துதான் ஆகும். எந்த ரைடுமே சரியில்லை, எல்லா ரைடுமே ஃபால்ட் ஆகுது. அவ்வளவுதான், சுத்தமா சரியில்லை, வேலைக்கே ஆகாது. அப்படி என்ன நாங்க இனி பேசக்கூடாது. நான் யார் பேசணும்? அதான் சொல்றேன், உங்களை பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஸ்டாப்